நண்பர்களே, ஒரு சகோதரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அண்ணா எங்க வீட்டுக்காரு குழந்தைக்கே தாடி வளர்க்கல, தலையில முடி விடல. நீங்க என்னண்ணே 3வது குழந்தை சொல்றீங்க, தாடி வளர்க்குறீங்க, தலையில முடி விட்டுருக்கீங்க, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எதுக்காகன்னு சொல்றேன் கேளுங்க. எங்க பொண்டாட்டி மாசமா இருக்கும்போது 3 மாசம் 5 மாசம் 7 மாசம்னு ஒத்தப்படையில கணக்கு பண்ணி முடி விட்டுருவோம், தாடி வளர்க்க ஆரம்பிச்சிருவோம். இது எதுக்காக அப்படின்னா, வயிற்றுல இருக்க குழந்தை ஒரு உயிர், நமக்காக ஒரு உயிர் வரப்போகுது அப்படின்ற சந்தோஷத்துல அது வரைக்கும் நம்ம எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது அப்படின்றதுனால இந்த முடியும் ஒரு உயிர் தான். வளரும் தன்மை கூடிய அனைத்தும் உயிர் தான். முடி, செடி, கொடி, ஒரு உயிர், எல்லாமே உயிர் தான். அதனால எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் முடி வளர்க்குறது. அது மட்டும் இல்லைங்க, மூஞ்சில முடி வளர்ந்து தலையில முடி வளர்ந்து பார்க்கறதுக்கு அகோரமா கொடூரமா இருந்தோம்னா எங்களை பார்க்குறவங்க யாரா அவன் இவ்வளவு கேவலமா இருக்கான் அப்படின்னாங்கன்னா எங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு திஷ்டி கழியும், அவங்க நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படின்றது நம்பிக்கை. அது மட்டும் இல்ல, நாங்களாம் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. அதனால எந்த ஒரு கஷ்டம் இல்லாம பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகணும், நல்ல முறையாக குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு முடிய விட்டுருவோம். இதுதான் முடி விடுறதுக்கான காரணம். இதெல்லாம் நாங்கள் 90s கிட்ஸ், எங்களோட முடிஞ்சு போச்சு.